Okay, next sum பார்க்கலாம். Two bodies of A and B. A ஓட mass வந்து 1 kg சொல்லியிருக்காங்க. B ஓட mass 3 kg are dropped from a heights of 16 meter and 25 meter respectively. The ratio of the time taken by them to reach the ground is. So time இடையில உள்ள ratio கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாம். Given data particle A and particle B வச்சுக்குவோம். ஸோ ரெண்டு பாடிஸில் பாடி A and பாடி B மாஸ் 1 kg கொடுத்துருக்காங்க, இங்கே மாஸ் 3 kg கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹைட்டு 16 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து கீழே விழுகுது, இது 25 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து கீழே விழுகுது. ஓகே, இப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள டைமு ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகே, டிஏ பை டிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த சம்முக்கு மாஸ் தேவையான்னு கேட்டால் தேவையே இல்லை. இந்த டேட்டா நமக்கு தேவையில்லை, அதனால் அடிச்சிருவோம். நமக்கு தேவை என்ன? ஹைட்டு கொடுத்துட்டாங்க, டைமுக்கு இடையில் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு புது ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் என்னென்னா, ஃப்ரீலி ஃபாலிங் பாடிக்கு டைம் பீரியடுக்கு ஃபார்முலா T is equal to root of 2h by g. T is equal to root of 2h by g. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாடி A டிவைடட் பை பாடி B டைம் பீரியட். அப்போ என்ன ஆகும்? ரூட் ஆஃப் 2. பாடி ஏக்கு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16 மீட்டர். ஓகே, டிவைடட் பை G இங்கே 10. ஓகே, ரூட் ஆஃப் பாடி பிக்கு ரூட் ஆஃப் 2, H எவ்வளோ? 25 டிவைடட் பை 10. ஓகே, இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? ரூட்டுக்குள்ளே 2/10ஐயும் 2/10ஐயும் கேன்சல் பண்ணிட்டுலாம். அப்போ மேலே ரூட்டு 16, கீழே ரூட்டு 25. ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 4/5ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ TA by TB is equal to 4/5. இதுதான் ஆன்சர். சாய்ஸ் A is a correct answer. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு. இதுக்கு நமக்கு தேவையான ஃபார்முலா என்ன? ஃப்ரீலி ஃபாலிங் பாடியாக இருக்கும்போது டைம் பீரியடுக்கு ஃபார்முலா T is equal to root of 2h by g. ஓகேவா? ஹைட்டு இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக நம்ம டைம் பீரியடை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இன்கேஸ் டைம் பீரியட் கொடுத்து ஹைட்டு கேட்டாலும் இந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எ பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி டியூரிங் த 4th and 3rd செகண்ட்? ஸோ டைம் பீரியடு கொடுத்துட்டாங்க. இங்கே T1 லைக் 4 செகண்ட்ஸ்னு வச்சுக்குவோம், T2 3 செகண்ட்ஸ்னு வச்சுக்குவோம். இப்போது பாடி ரெஸ்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 4th செகண்ட் போகிறப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு, அகெயின் 3rd செகண்ட் போகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா T1 வந்து 4 செகண்ட்ஸ்னு எடுத்தோம், T2 வந்து 3 செகண்ட்ஸ்னு எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கு இடையில உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு சம்மில் டைம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டாங்க. அப்போ U என்னவா இருக்க போகுது? 0. ஓகேவா? T1 4 செகண்ட்ஸு, T2 3 செகண்ட்ஸு, U 0ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, U 0ன்னு நம்ம எடுத்துட்டோம். இப்போ சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, டைம் மட்டும் இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி U இருக்குது. இப்போ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாத ஃபார்முலாவை எடுக்க போகிறோம். அதுதான் இது. Sn is equal to U plus A by 2 into 2n minus 1. இதில் என்னங்கிறது என்னதுன்னா டைம் பீரியட். ஓகேவா? 3rd செகண்ட், 10th செகண்ட், 4th செகண்ட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் எண்ணில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சால்வ் பண்ணலாமா? Sn is equal to U plus A by 2 into 2n minus 1. இதில் என்னங்கிறது என்னென்னா ரெஸ்பெக்டிவ் டைம் பீரியட்ஸ். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் 4 செகண்ட்ஸுக்கு போடுறேன். S4
அப்போது இனிஷியல் வெலாசிட்டி முட்டை ப்ளஸ் ஏ கொடுக்கல, அதனால் அப்படியே வச்சுக்கிட்டேன் பை 2 2 என்னுக்கு பதிலாக 4 மைனஸ் 1. அப்போது ஏ பை 2 2 4s are 8 8 minus 1 7. ஸோ S4 என்ன கிடைக்கும் 7a by 2ன்னு இருக்கும். ஓகே, அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் S3 கண்டுபிடிக்க போகிறோம் 3 செகண்ட்ஸில். அப்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். U0 ப்ளஸ் a by 2 2 இன்ட்டு என்னுக்கு பதிலாக 3 மைனஸ் 1. அப்போ எவ்வளோ வரும் 3 2s are 6 minus 1 5 5a by 2. S3 எவ்வளவு 5a by 2. ஓகே, இப்போ நமக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க ரேஷியோ கேட்டிருக்காங்க. S4 by S3 சால்வ் பண்ணலாம். 7a by 2 டிவைடட் பை 5a by 2. ஓகேவா? ஸோ ரெண்டு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். a by 2ஐயும் a by 2ஐயும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்க போது 7 by 5. S4 by S3 is equal to 7 by 5. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான சம்மை இந்த ஃபார்முலா வச்சு போட வேண்டியதான். சிம்பிளாக டிஸ்டன்ஸ் ரேஷியோன்னு கேட்டு டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும் Sn is equal to u plus a by 2 into 2n minus 1. இந்த ஃபார்முலா எடுத்து சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A particle is thrown upward. Its velocity at half of the height is 10 meter per second. Then the maximum height attained by it dash. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு பந்த பார்ட்டிக்கிள்னு சொல்லியிருக்காங்க, நான் பந்துன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஒரு பந்தை கீழேருந்து மேலே தூக்கி போடுறோம். டவரோட ஹைட்டு h இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகேவா? இப்போ இது பாதி ஹைட்டு போகிற வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடில் போகுதான் 10 மீட்டர் பர் செகண்டில் போகுதான். ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா டவரோட டோட்டல் ஹைட் என்ன, இதுதான் கொஸ்டின். சால்வ் பண்ணலாமா? ஹாஃப் த ஹைட் இருக்கும்போது வெலாசிட்டி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹாஃப் த ஹைட் இருக்கும்போது வெலாசிட்டி எவ்வளோ இருக்கான் 10 மீட்டர் பர் செகண்டில் இருக்கான். அப்போ நான் என்ன பண்ணேன்னா இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து தான் போட்டிருப்பேன். அதனால் u இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நீங்களே அஸ்யூம் பண்ணி பாருங்களேன். இப்போ நான் இந்த ஸ்கெட்சையை மேலே தூக்கி போடுறேன்னா என்ன பண்ணியிருக்கணும் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தா தான் அது மேலே பறக்கும். ஏன்னா டியூ டு கிராவிட்டி இருக்கும். கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக நான் மேலே எந்த அளவுக்கு தூக்கி எறியணும் அந்த அளவுக்கு வேகமாக பறக்கும். ஓகே, ஸோ அப்போது இனிஷியல் வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த கேஸில் ஹாஃப் த ஹைட் அட்டைன் பண்ணும்போது அது மேக்ஸிமம் எவ்வளோ வெலாசிட்டியை ரீச் பண்ணியிருக்கான் 10 மீட்டர் பர் செகண்டில் இருக்கான். ஓகே, இப்போது பந்து நல்லா மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் ஹைட்டை டவரோட மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிருச்சு. அப்போது அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொருள் கீழேருந்து மேலே போது மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிருச்சுன்னா அங்கே வெலாசிட்டி என்னவாக இருக்கும் ஃபைனல் வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போது டோட்டல் ஹைட் ஆஃப் த டவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போது இந்த சம்முக்கு நான் எந்த ஈக்குவேஷன் எடுக்க போகிறேன்னா v² = u² + 2as. ஏன்னா மற்ற ரெண்டுலேயுமே டைம் பீரியட் இருக்குது, இதில் தான் டைம் இல்லை, நம்ம கொஸ்டின்லையும் டைம் இல்லை. ஸோ இதை எடுப்போம். ஓகேவா? v² = u² + 2as. ஓகே, நான் ஃபஸ்ட்டு எந்த ஹைட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறேன்னா ஹாஃப் த ஹைட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? h/2க்கு கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் h/2வாக இருக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, அப்போது v என்னவாக இருக்குது h/2ல் 10 is equal to u² + 2 ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்டை மேலே தூக்கி போடுறேன் கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக. அப்போது -g போட போகிறோம். என்ன போட போகிறோம் -g. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு h/2. ஓகே, இப்போ 10² எவ்வளோ 100 is equal to u²
இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணி விட்றலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் GH. இப்போ எனக்கு U² மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 100 + GHன்னு வச்சுக்கலாம். என்னென்னு எழுதிக்கலாம்? 100 + GH. இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா டோட்டல் ஹைட்டுக்கு இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, டோட்டல் ஹைட் ஹச்சுக்கு. அப்போது ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். V² = U² + 2AS. இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது எவ்வளோ சொன்னேன்? 0 சொன்னேன். ஓகே, அப்போது 0² = U² அப்படியே தான் இருக்க போகுது ப்ளஸ் 2A - G. எஸ்ஸுக்கு பதிலாக டோட்டல் ஹைட் ஹச் போட போகிறோம். அப்போது 0 = U² - 2GH இருக்கும். ஓகேவா? இப்போ U² வேணும்னா என்ன பண்ணிடலாம்? -2GH இந்த சைடு கொண்டு வந்துட்டா ப்ளஸ் 2GH வந்துடும். இப்போ பாருங்களேன், 2 இருக்குது U²ல. U² = இருக்குது. ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகேவா? பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் 100 + GH = U² = 2GH. 2GH ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். 100 = இந்த +2H +GH அந்த சைடு கொண்டு போங்க. 2GH - GH. இப்போ GH மட்டும் இருக்கும். 100 எனக்கு தேவை டோட்டல் ஹைட். அப்போது 100/G வரும். Gக்கு நான் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒரு 0க்கு ஒரு 0. அப்போது ஹைட் எவ்வளவு? 10 மீட்டர். ஸோ டோட்டல் ஹைட் ஆஃப் த பில்டிங் எவ்வளவு? 10 மீட்டர். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியான சம். கான்செப்ட் கிளியராக இருக்கணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்க? இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து தூக்கி எறிகிறோம். மேக்ஸிமம் இங்கே ரீச் பண்ணுறப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0 இருக்கும். ஓகேவா? இதில் half ஆஃப் த ஹைட்டுக்கு வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி இனிஷியல் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி டவரோட டோட்டல் ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கான்செப்ட் புரிஞ்சு படித்தா இந்த மாதிரி சம்மெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? கொஸ்டின்: இஃப் எ கார் அட் ரெஸ்ட் accelerates uniformly to a speed of 144 km/h in 20 seconds, it covers a distance of dash. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். சால்வ் பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு. இந்த இடத்துல ஸ்பீடுங்கிறது வெலாசிட்டி v. 144 km/h. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டைம் பீரியட் t 20 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வெலாசிட்டி 144 km/h இருக்குது. இதை நம்ம மீட்டர்/செகண்டுக்கு ஃபஸ்ட்டு மாற்றிடணும். ஓகே, டைமு செகண்ட்ஸில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா செகண்ட்ஸ்லேயே மாற்றி விட்ருவோம் ஃபஸ்ட்டு. அடுத்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போது பாடி இனிஷியல் 0லேருந்து தான் ஃபைனல் வெலாசிட்டிக்கு போகும். அப்போ இங்கே u என்னவா இருக்க போகுது? 0வா இருக்க போகுது. ஓகே, ஸோ இது எல்லாமே கிவன் டேட்டா. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் s என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகே, s வேணும்னா 2 ஃபார்முலாவில் s இருக்குது. ஓகே, s = ut + ½ AT². இன்னொன்று v² = u² + 2as. இது ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்து போட்டுடலாம். பட் ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? ஆக்சலரேஷன் இருக்குது. ஸோ நான் ஆக்சலரேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். ஓகே, அதுக்கப்புறம் இது ரெண்டில் எதுலையோ ஒன்றில் போட்டோன்னா ஆன்சர் வந்துடும், டிஸ்டன்ஸ். ஓகே, இங்கே நான் ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த ஃபார்முலா எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா v = u + at. ஏன்னா அதில் தான் எல்லாமே தெரியும். ஆக்சலரேஷனை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, v = u + at. v 144 km/h இருக்குது. ஃபஸ்ட்டு இதை மாற்றுவோம். 144
கிலோமீட்டரை மீட்டர் ஆக்கணும்னா 1000 மல்டி பண்ணுவோம் பை ஹவரை செகண்ட்ஸாக மாற்றணும்னா 3600 டிவைட் பண்ணுவோம். 2 0க்கு 2 0வை கேன்சல் பண்ணி விட்றலாம். இன்னும் 2 டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும்? இது 18, இது 5. அகெயின் இதை இன்னும் 2 டேபிளால் கேன்சல் பண்ணுவோம். 72, இங்கே 9, 9 8s are 72, 8 5s are 40. அப்போ வெலாசிட்டி எவ்வளோ? 40 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? வெலாசிட்டி 40 மீட்டர் பர் செகண்ட் வந்துருச்சு. இதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V 40, U முட்டை ப்ளஸ் A T 20 செகண்ட்ஸ் 20. இப்போது 20A is equal to 40. அப்போ A is equal to 40/20 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். ஸோ ஆசலரேஷன் என்ன? 2 மீட்டர் செகண்ட் பவர் -2 ஆசலரேஷன் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி எஸ்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, S is equal to UT plus half AT squared. ஓகே, U என்ன? 0. 0 into anything 0 plus half A எவ்வளோ? 2. டைம் எவ்வளோ? 20 ஸ்கொயர்டு. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணி விட்ருவோம். அப்போது இங்கே 0 இருக்குது. ப்ளஸ் 20 ஸ்கொயர்டு எவ்வளோ? 400. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 400 மீட்டர். ஓகே, சாய்ஸ் D இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் நீட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட மாஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்மளோட வீடியோஸை பாருங்கள். இன்னும் நிறையா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே போட போகிறேன். ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஓகே.